வேதா கிளம்பிட்டியா? பஸ் வந்துடும்டி. கிளம்பிட்டம்மா. அம்மா என்னது இது? இதுவாடி நீ சாப்பிட்றதுக்காக தின் பண்ணாங்க. அம்மா இப்போ எதுக்கு இதெல்லாம்? நானே இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாம் முடிச்சுட்டு ஊருக்கு வர போறேன். அதனால இப்போ இதெல்லாம் வேண்டாம்மா, என்னால் தூக்கிட்டு போக முடியாது. வேதா. அப்பா. அம்மாடி, குரு தம்பி ஊருக்கு போறப்பாராம். உன்னை தயாரா இருக்க சொன்னாரு. அவர் கார்லயே உன்னை கூட்டிட்டு போறாராம். எதுக்குப்பா குறுக்கு சமம்? நான் பஸ்லயே போறேன். நானும் சொன்னம்மா, அவர் தான் கேட்கவே இல்லை. நீ தயாரா இரு, வந்து கூட்டிட்டு போறாராம். சரிங்கப்பா. அடடே வா குரு. கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் குரு. சரிவா கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. போலாம் குரு. என்ன காதல் என்ன பிரிஞ்சு மேடத்தால வர முடியலையோ? புகழ தானே தேர்ற. குரு அம்மா அப்பா இருக்காங்க, காதல கேட்டது நான் அவ்வளவுதான். என்ன குரு என்ன கேட்டுட்டு இருக்க அவகிட்ட? அது ஒண்ணும் இல்ல, புக்ஸ் ஏதாவது எடுக்கணுமான்னு அவகிட்ட கேட்டுட்டு இருந்தேன். வேதா எல்லாம் எடுத்துக்கிட்டல? நான் எந்த புக்ஸும் எடுத்துட்டு வரல, ஹாஸ்டல்ல தான் எல்லாமே இருக்கு. சரிம்மா, பார்த்து கிளம்புங்க. சரிப்பா வரோம். வரோம் அங்கிள், வரேன் ஆண்டி. சரிப்பா பார்த்து பத்திரமா போங்க. அம்மா அப்பா உடம்ப பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்த வாரம் உடனே ஊருக்கு வந்துடுறேன். சரிம்மா. குரு கொஞ்சம் காரம் மெதுவாக ஓட்டுப்பா. சரிங்க ஆண்டி, கவலைப்படாதீங்க. பத்திரமா அவளை ஊருக்கு கூட்டு போய் சேர்த்துடுறேன். புகழ். வேதா பார்த்து பத்திரமா ஊருக்கு போ. ரீச் ஆனதும் எனக்கு ஒரு கால் பண்ண. எக்ஸாம் நல்லபடியா எழுது. என்னை பத்தி கவலைப்படாத, இங்க இருக்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு உன்னை தனியா விட்டு போக மனசே இல்லை புகழ். அதுக்கு என்ன பண்றது, உனக்கு எக்ஸாம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். நீ நல்லபடியா பண்ணு. ஒரு வாரத்துக்குள்ள நான் எல்லாத்தையும் முடிக்க பாக்குறேன். சரி ஜாக்கிரதை. சரி வேதா, குரு கிட்ட கொஞ்சம் போனை கொடு. எதுக்கு? குடு. குரு புகழ் உன்கிட்ட பேசணுமா? வேதா ஸ்பீக்கர்ல போடு, டிரைவிங்ல இருக்கல. சரி. ஹலோ, நான் புகழ் பேசுறேன். சொல்லுங்க புகழ். குரு, வேதாவை பத்திரமா கூட்டிட்டு போங்க. அப்புறம் கார் கொஞ்சம் ஸ்லோவா டிரைவ் பண்ணுங்க, ஏன்னா வேதாக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கு. புகழ், நானும் வேதாவும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. எனக்கும் அவளை பத்தி ஓரளவுக்கு நல்லா தெரியும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நான் பார்த்து பத்திரமா உங்க காதலியை கூட்டிட்டு போய் விட்டுடுறேன். போதுமா? நான் ஒரு அக்கறையில தான் சொன்னேன். அவ என்ன நினைச்சு கொஞ்சம் கவலையில இருக்கா, அதான். ஓகே பாஸ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க வந்திருக்க வேலையை நல்லபடியா முடிங்க. ஹலோ புகழ். புகழ் லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன், சொல்லுங்க குரு. வித்யாபதி மாமா கிட்ட சம்மதம் வாங்கிட்டு 2 பேரும் சீக்கிரமா கல்யாண சாப்பாடு போடுங்க. அதை தான் சொல்ல வந்தேன். அந்த வேலையை தானே நீங்க ஊருக்கு வந்திருக்கீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். வேதா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டா. ஓ அப்படியா? வேதா சொல்லிட்டாளா? சரி புகழ், நீங்க எங்க ஊருக்கு வந்த காரியம், நீங்க நினைச்சது எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் குரு. ஓகே புகழ் பாய், நான் ரீச் ஆனதும் கால் பண்றேன். ஓகே வேதா, பாய். வேதா வேதா என்னாச்சு? குரு குரு என் பக்கத்துல. குரு என்ன உன் பக்கத்துல? என்னாச்சு வேதா? கார் வேணா ஸ்லோவா டிரைவ் பண்ணவா? இல்ல இல்ல குரு, அது வந்து வேண்டாம், நீ காரை கொஞ்சம் வேகமா ஓட்டிட்டு போ. வேதா என்னாச்சு? அங்கேயே பார்த்துட்டு இருக்க? அது அது ஒன்றும் இல்லை குரு, கொஞ்சம் காரை ஃபாஸ்டா ஓட்டு, சீக்கிரமா ஊருக்கு போலாம். திடீர்னு என்னாச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. யார் அது? அது என்ன உருவம்? அன்னைக்கு என்ன அழுத்துச்சு, அப்புறம் புகழ தத்துச்சு, இப்போ என் கூட கார்ல வருது. என்ன நடக்குதுங்க? நான் என்ன பண்ணேன்? என்னையும் புகழையும் தொடர அந்த உருவம் யாரு? நான் கிளம்பிட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன். அவனை பிடிச்சி செல்ல போட்டு வைங்க, இது வரேன். டேய் சிவா, எப்படா இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. கடைசியா 12th எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்தது. அதுக்கப்புறம் 2 பேரோட வாழ்க்கையும் எப்படியோ திசை மாறி போயிடுச்சு. ஆமா, நீ போலீஸ் ஆயிட்டியா? என்னால் நம்பவே முடியல. சூப்பர்டா. சின்ன வயசுல சொல்லிட்டே இருப்ப போலீஸ் ஆகணும்னு, அதே மாதிரி ஆயிட்ட. டேய் புகழ், நீ எங்க இந்த ஊர்ல? ஏண்டா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்க, என்ன பண்ற கேட்காம நீ எப்படி இங்க வந்தேன்னு கேக்குற?
சாரிடா, திடீர்னு பார்த்ததுனால ஒரு ஆச்சரியத்துல கேட்டேன். சரி, நீ எப்படி இருக்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? உனக்கும் உன் அப்பாவுக்கு நடுவில் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சா? அது தீரத்தானே நான் இந்த ஊருக்கே வந்திருக்கேன். என்னடா ஆச்சு புகழ்? இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னுமா நீ உங்க அப்பா கிட்ட பேசல? என் குழப்பத்துக்கு விட தெரியாம எவ்வளவு வருஷம் ஆனாலும் என் பிரச்சனை முடிவுக்கு வராது சிவா. ஏன்டா அப்படி சொல்ற? உன் அப்பா நிச்சயம் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டார் புகழ். என் மனசு ஆழத்துல ஏற்பட்ட குழப்பம் அது தீராம நிச்சயமா அவர்கிட்ட என்னால பேச முடியாதுடா சகஜமா. இதெல்லாம் உன் தாத்தாவால வந்த வேண. அவதான் உன்கிட்ட உங்க அப்பாவை பத்தி தப்பு தப்பா சொல்லி உன் மனசை குழப்பி விட்டாரு. சிவா, என் தாத்தாவை பத்தி பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. சரிடா, நான் பேசல, போதுமா? நீ ஏன் கதையை விடு, நீ சொல்லு. உன் குடும்பம் எப்படி இருக்கு? கல்யாணம் ஏதாவது பண்ணியா இல்ல பேச்சுலரா தான் சுத்திட்டு இருக்கியா? இப்போ நான் ஒரு ஃபேமிலி மேன்டா. கல்யாணம் ஆகி 5 வயசுல அழகான ஒரு பெண் குழந்தை இருக்கு. வாவ், சூப்பரா. ஆமா, ஃபேமிலி எல்லாம் எங்க இருக்காங்க? அம்மா அப்பா இறந்துட்டாங்க புகழ். அப்படியா? எப்படா சிவா? அம்மா இறந்து 4 வருஷம் ஆச்சு. அப்பா இப்பதான் 1 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துடுறா. சாரிடா சிவா. டேய், எதுக்குடா சாரி கேட்டுட்டு இருக்க? அதை விடு. சரிடா, உன்னுடைய ஒய்ஃபு குழந்தைலாம் எங்க? எனக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி 3 மாசம் தான்டா ஆகுது. அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நானே கூப்பிடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு சாயந்தரம் 2 பேரும் இங்க ஊருக்கு வராங்க. ஓ, அதான் சாரோட மூஞ்சி பிரைட்டா இருக்கா? மப்டியில வேற சுத்திட்டு இருக்க. நீயும் குடும்பஸ்தன் ஆகும்போது தெரியும். சுமி தான் கால் பண்றா. ஹலோ. சொல்லு சுமி. பஸ் ஏறிட்டீங்களா 2 பேரும்? சுமி, எதுக்கு அழகு? என்னாச்சு சுமி? சுமி, என்னாச்சு சுமி? நீயும் பாப்போம் கிளம்பிட்டீங்களா இல்லையா? சிவா, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சுமி, இப்ப நீ எங்க இருக்க? என்னாச்சுமா? சிவா சிவா பாப்பாவை காணோம். சுமி, முதல்ல அழுத்த நிறுத்து. பதட்டப்படாம என்ன நடந்ததுன்னு சொல்லு. நாங்க ஊருக்கு வரதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம். பாப்பா ஐஸ்கிரீம் கேட்டு அடம்பிடிச்சா. அதனால அவளுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்த போது அதை அவ கீழே போட்டுட்டா. கடைக்காரங்க கிட்ட போய் டிஷ்யூ பேப்பர் வாங்கிட்டு வந்து திரும்பி பார்த்தா பாப்பாவை காணுங்க. நான் நல்லா எல்லா இடத்தையும் தேடிட்டேன், இங்க பாப்பா இல்லை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யார் அவளை கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியல சிவா. சுமி, அழாத. பாப்பா காணாம போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆகுது சிவா. நான் இந்த பஸ் ஸ்டாண்ட் பூராவும் தேடிட்டேன். சரி, பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உடனே கம்ப்ளைண்ட் கொடு. நான் அதை ஊருக்கு கிளம்பி வந்துட்டே இருக்கேன். சிவா, எனக்கு பயமா இருக்கு. பாப்பாக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? எதுவும் இருக்காது சுமி. நீ உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருதுடா. அட்டன் பண்ணி பேசுடா. குழந்தை சம்பந்தப்பட்ட ஏதாவது விஷயமா இருக்க போது. ஹலோ, இன்ஸ்பெக்டர் சிவா தானே? ஆமா, நீங்க யாரு? நான் யாரு என்ன அப்படின்றதெல்லாம் உனக்கு இப்போதைக்கு தேவையில்லாத விஷயம் இன்ஸ்பெக்டர் சிவா. உன் பொண்ணு காணுன்னு உடனே உன் பொண்டாட்டி ரொம்ப பதறி போயிட்டாங்க. 10 மாசம் சுமந்து பெத்தவ இல்லையா, அதான் பதட்டம். ஏய், யார் நீ? ஒரு இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கடத்தி வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்க? நீ என் கையில கிடைச்சா அவ்வளவுதான். ஐயோ, பொறுமை சார். இப்பதான் விளையாட்டே ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள நீங்க என்ன பிடிக்கத்த பத்தி பேசுறீங்களே. பொறுமையா பேசு. இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என் குழந்தைய கடத்தி வச்சிருக்க? சூப்பர் சார், பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்களே. ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலை? வேலை எனக்கு இல்ல சார், உங்களுக்கு தான். நீங்க உடனே உங்க பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகாதன்னு சொல்லி தடுக்கணும். நான் சுமி கிட்ட போலீஸ் கிட்ட போக சொன்னது இவனுக்கு எப்படி தெரியும்? சார், ரொம்ப ஷாக் ஆகாதீங்க. உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க, எது பண்றாங்க எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க சொல்றதை தான் நீங்க செய்யணும். அப்படி செய்யாம அவங்க கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா உங்க குழந்தைய நீங்க நிச்சயம் உயிரோட பார்க்க முடியாது. சீக்கிரம் இன்ஸ்பெக்டர், உங்க மனைவிக்கு கால் பண்ணுங்க. அவங்க இந்த நேரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சுமி, காலை விடு.
சிவா, நான் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டேன். உள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். சுமி கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்க வேணாம், நீ திரும்பி வந்துடு. நீ என்ன சொல்ற சிவா? பாப்பா காணாம போயிருக்கா. நீ ஒரு போலீஸ்காரனா இருந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்ற? சுமி காரணம் இல்லாம நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன காரணம்? பாப்பா பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? ஆமா சுமி, பாப்பாவை யாரோ கட்டி வச்சிருக்காங்க. இப்பதான் எனக்கு கால் வந்தது. கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தா பாப்பா உயிருக்கே ஆபத்துன்னு மிரட்டுறாங்க. என்ன சொல்ற சிவா? எதுக்கு நம்ம குழந்தைய கடத்தணும்? அவங்களுக்கு என்ன வேணுமா? அதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியல சுமி. இப்போதைக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நமக்கு நல்லது இல்ல. அழாத சுமி, என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன். இப்ப நீ கிளம்பி ஊருக்கு வா, அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். ஊருக்கு எப்படி வருது? குழந்தைங்க காணாம போயிருக்கா, நான் எப்படி ஊருக்கு வர முடியும்? இல்ல சுமி, கடத்தினவங்க உன்னை உடனே கிளம்பி நாருக்கு ஊருக்கு தான் வர சொல்லியிருக்காங்க. என்னது, மயன்புரத்துக்கா? ஆமா சுமி, நீ உடனே கிளம்பி வா. சிவா, புகழ், இது வேற ஏதாவது விஷயம் வந்தா இந்நேரம் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருப்பேன். ஆனா என் குழந்தை விஷயத்துல என்னால எந்த ஆக்ஷன் எடுக்க முடியல. சிவா, குழந்தை விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இதை நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். எதுவும் இருந்தாலும் நான் உனக்கு பக்கபலமா இருப்பேன். எந்த நேரம் இருந்தாலும் என்ன கூப்பிடு, நான் உடனே வரேன். இப்ப என் கவலை எல்லாம் இந்த கடத்தலுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் தான் என்னை ரொம்ப யோசிக்க வைக்குது. என்னால அவனுக்கு ஏதோ காரியம் ஆகணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க. என்ன காரியமா இருக்கும் சிவா? உன்னால ஏதாவது யூகிக்க முடியுதா? தெரியல புகழ். மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்தாதான் எதையும் என்னால உறுதியா சொல்ல முடியும். எதுக்கும் கவலைப்படாதடா. எதுவும் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். மறுபடியும் வேற ஒரு நம்பர்ல இருந்து ஃபோன் வருதுடா. அட்டன் பண்ணி பேசுடா. ஹலோ சார், நான் முருகன் பேசுறேன் சார். என்ன முருகா, இது புது நம்பரா இருக்கு? நான் 2 நம்பர் வச்சிருக்கேன் சார், அதுல ஒண்ணுதான் இது. சரி சொல்லு முருகா, என்ன விஷயம்? புகழ், உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்புறோம், நான் வரேன். அந்த கடத்தல்காரங்க கிட்டே வந்த ஃபோன் நம்பர் வச்சு ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பாக்குறேன். சரி சிவா, கிளம்பு. எதனா ஹெல்ப் வேணும்னா உடனே கேளு. சரி.